வணக்கம். நம்ம PQTல 3 மாடல்ஸ்க்குமே டெரிவேஷன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த 3 டெரிவேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஒரு 2 கொஸ்டின் பேப்பரில் உங்களோட 17 ரெகுலேஷன்லேயே 2 டைம்ஸ் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க 8 மார்க்கில். என்னென்னா மாடல் 1 தான், MM1 இன்ஃபினிட்டி சிங்கிள் சர்வர் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி மாடல் 1 queuing மாடலுக்கு derive the steady state probability of the system by assuming that the service rate as mu n is equal to mu னும் and the arrival rate lambda n is equal to lambda by n plus 1 னு அசியூம் பண்ணிட்டு போட சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மாடல் 1க்கு எப்படி அசியூம் பண்ணிப்போம்னா, மாடல் 1 பொறுத்தவரை சர்வீஸ் ரேட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அண்டு அரைவல் ரேட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லேம்டான்னு வச்சே தான் போட்டிருப்போம். அது வந்து பொதுவான கியூவிங் மாடல். ஆனால் இவங்க பர்டிகுலராக அரைவல் ரேட் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுச்சுன்னா என்ன வந்து ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே மாடல் 1, 2, 3, 4 எல்லாமே நம்ம எதுலேருந்து டெரைவ் பண்ணுவோம்? பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ். அது வந்து ஜென்ரலாக ஒரு கியூவிங் சிஸ்டம்க்கு ப்ராபபிலிட்டி ஃபார் என் கஸ்டமர் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறத டெரைவ் பண்ணுறது தான் பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ். இந்த பர்த் அண்ட் டெத் ப்ராசஸை derive the difference equation எப்படி கேட்பாங்க? difference equation of the queuing system கேட்டாலும் difference equation கேட்டால் நீங்கள் இந்த birth and death process தான் derive பண்ணணும். ஓகேங்களா? சில நேரம் கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்படி கொடுக்காட்டி நீங்கள் டைரெக்டாக we know that from the birth and death process Pn is equal to lambda naught, lambda 1, lambda 2 and so on to lambda n minus 1 divided by lambda வந்து lambda நாட்டில் ஆரம்பித்து n minus 1ல முடியும். மியூ வந்து மியூ 1ல் ஆரம்பித்து n முடியும். ஹவவர் மேலேயும் நமக்கு கீழேயும் n டேர்ம்ஸ் தான் இருக்கும் இன்ட்டு P0. இது நம்ம பர்த் அண்ட் டெத் ப்ராசஸில் டெரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மியூ n வந்து எல்லாத்துக்கும் மியூ தான். மியூ 1, மியூ 2, மியூ 3 எல்லாமே என்னது தான்? மியூ தான். பட் லேம்டா n எப்படி எடுத்துருக்கு சொல்லியிருக்காங்க? லேம்டா n is equal to lambda by n plus 1 வேறு n runs from 0 to 1 to infinity கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போது லேம்டா n வந்து ஜென்ரலாக இதுவாக இருந்ததுன்னா லேம்டா நாட் என்ன வரும்? n-க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா lambda by 1, lambda 1, lambda by 2, lambda 2, lambda by 3 and so on to lambda n minus 1 என்னவா இருக்கும்? lambda by n ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ Pn எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. lambda நாட்டுக்கு பதிலாக lambda by 1, lambda by 2, lambda by 3 and so on to lambda by n divided by மியூன்னு n டைம்ஸ் இருக்குது. ஸோ மேலே மொத்தமாக லேம்டா எத்தனை முறை மல்டிப்பிள் இருக்குது? n டைம்ஸ் இருக்குது. அப்போ லேம்டா பை n டிவைடட் பை இங்கே பாருங்கள் 1 × 2 × 3 × 4 × and so on to n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுறத சிம்பிளாக நம்ம எப்படி எழுதுவோம்? n ஃபேக்டோரியல்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை மியூன்னு n டைம்ஸ் இருக்குது. அப்போது மியூ பவர் n இன்ட்டு P0. ஸோ இதை சிம்பிளாக எழுதணுன்னா ஹோல் டிவைடட் பைன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம லேம்டா பை மியூ ஹோல் பவர் n இல்லைனா நம்ம லேம்டா பவர் n இன்ட்டு 1 by n ஃபேக்டோரியல் டிவைடட் பை மியூ பவர் என்னன்னு இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? அப்போ இதை லேம்டா பை மியூ த ஹோல் பவர் n இன்ட்டு 1 by n ஃபேக்டோரியல் P0ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இது கூடவே P0ம் டிரைவ் பண்ணிடணும் இல்லையா? P0 எப்படி கண்டுபிடிப்போம்? எப்பவுமே டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ன்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ சம்மேஷன் n is equal to 0 to இது இன்ஃபைனைட் கெப்பாசிட்டியாக இருந்தால் தான் 0 to infinity போடுவோம். சப்போஸ் ஃபைனைட் கெப்பாசிட்டியாக இருந்தால் கேவோட நிறுத்திப்போம். ஸோ n is equal to 0 to infinity, Pn is equal to 1. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து Pnக்கு நம்ம இப்போ தான் டெரைவ் பண்ணோம். ஜஸ்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் இதில் P0ன்றது கான்ஸ்டன்ட், ஏன்னா n தான் ரன் ஆகுது. அப்போ P0 எடுத்து வெளியில் வச்சுட்டு மீதி உள்ள டேர்ம்ஸ்க்கு லேம்டா பை மியூ ஹோல் பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல்னு இருக்குது. இப்போ எனக்கு பதிலாக 0 போடுங்க. எனிதிங் பவர் 0, 1 by 0 ஃபேக்டோரியல் இஸ் 1 only. இது வந்து 1 plus lambda by mu whole power 1 by 1 factorial whole power 2 by 2 factorial 3 by 3 factorial and so on to infinity equal to 1 இருக்கும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு பார்த்த ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா? e power x factorial வந்தால் e power x ஃபார்முலா, factorial இல்லைன்னா பைனாமியல் ஃபார்முலா. 2 ஃபார்முலா தான் நம்ம இந்த பேப்பர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இ பவர் எக்ஸ் ஃபார்முலா போடுங்க. இ பவர் எக்ஸ் அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னு போச்சுன்னா இ பவர் எக்ஸ். அப்போங்க எக்ஸ் இருக்கிறதுல என்ன இருக்குது? லேம்டா பை மியூ. அப்போ P0 இன்ட்டு இ பவர் லேம்டா பை மியூ இஸ் ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் P0 இஸ் ஈக்குவல் டு 1 பை இ பவர் லேம்டா பை மியூன்னு இருக்கும். அதை இ பவர் மைனஸ் லேம்டா பை மியூன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல்.
ஸோ இவங்க இதுதான் வெறும்னே ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டி மட்டும் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் 2 டைம்ஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டிருந்ததுனால ஏற்கனவே 3 மாடலுக்கு டெரிவேஷன்ஸ் படிக்க சொல்லியிருக்கா இல்லையா, அது கூட சேர்ந்து இதையும் ஜஸ்ட் போட்டு பார்த்தா உங்களுக்கு போதும் தெரியும்னு நினைக்கிறேன். இது போல் வேறு ஏதாவது இங்கே மியூஎன் அசியூம் பண்ண மாதிரி லேம்டா மாற்றி அசியூம் பண்ண சொன்னாலும் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி டெரிவேஷன்ஸ் தான். ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.